வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ குன்றத்தூர் முருகன் திருக்கோவில் இருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து படிக்கட்டு வழியாக ஏறி வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரியே இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து வளஞ்சுழி விநாயகர் திருக்கோவில். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோயில். இந்த திருக்கோயில், அதாவது குன்றத்தூர் முருகன் கோவில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இந்த திருக்கோயில் இங்கே குன்றத்தூரில். மேலும் இந்த குன்றத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குன்று ஒன்று இருந்ததாகவும், இந்த குன்று வந்து இந்த ஊரில் இருந்ததுனால மேலும் தெய்வப்புலவர் சேக்கிழார், பெரிய புராணம் எழுதியிருக்கார் இல்லையா, சேக்கிழார் இந்த திருத்தலத்தில் பிறந்ததாகவும், அதனால் இந்த இடத்துல குன்று இருந்த சிறப்பு, அதனால் குன்றத்தூர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் பெற்றதாகவும் வரலாறு. இப்போ நம்ம இந்த படிக்கட்டுகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது எத்தனை இருக்குன்னா மொத்தம் 84 படிக்கட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து படிக்கட்டு வழியாக தான் நம்ம ஏறி வரணும் மேலே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு முழுக்கவே 84 படிக்கட்டு இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு திருக்கோவில். இந்த 84 படிக்கட்டையும் தாண்டி அதுக்கப்புறமா நம்ம வளஞ்சுழி விநாயகர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆலயத்தில் போயிட்டு நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்ட பிறகு அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அதாவது அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருக்கோயில் நம்ம பார்த்தோன்னா சென்னையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தென்மேற்கு தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. மேலும் பல்லாவரத்துலேருந்து மேற்கு, போரூர்லேருந்து தெற்கு, பூவிருந்த வழியிலேருந்து தென்கிழக்கு அப்படின்ற ஒரு தொலைவில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலை பார்த்தோன்னா 1726, அதாவது கிபி 1726ஆம் ஆண்டு இந்த நாயகர் காலத்தில் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது அப்படின்றது ஒரு வரலாறு. மேலும் இந்த திருக்கோயிலில் நம்ம நிறைய சிறப்புகள் இருக்குது. அதாவது அருணகிரிநாதர் 3 பாடல்களை பாடியிருக்கிறாரு. அழகெறிந்த பெருமாள், சந்திரபிடி, அதனால் நேசாதாரா அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. இந்த குன்றத்தூரில் பல சிறப்புகள் இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த முருகப்பெருமான் வந்து திருத்தணிக்கு செல்லும்போது ஒரு முகூர்த்த காலத்தில் இந்த மலையில் தங்கி இருந்ததா ஒரு வரலாறு இன்றைக்கி நம்மளுக்கு தெரிவிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த இடம் முழுக்கவே குன்றின் மேலே அமைந்திருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக, எதனால நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோன்ற ஒரு காரணமே தெரியாத அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வரும்பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு மிக உயர்வான நாள்னால இன்றைக்கு சிறப்பான ஒரு பூஜைகள், அலங்காரம், அபிஷேகம் எல்லாமே நாம தரிசனம் செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த படி ஏறிட்டோம் இல்லையா, இந்த படி ஏறி நம்ம உள்ளே போகும்பொழுது முதல்ல நம்ம யாரை பார்க்குறோன்னா வில்வமர விநாயகரை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த பிறகு நம்ம வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி, அதாவது குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம். குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணும்பொழுது எவ்வளோ ஒரு சிறப்புனா, இப்போ வந்து வள்ளி தெய்வானை சமேதராக இங்கே அவர் காட்சி கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் மூலஸ்தானம் போயிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி இருப்பார்னா, மூலஸ்தானத்தில் நீங்கள் 3 பேரையும், அதாவது மூவராக வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுன்றது முடியாது. எப்படி தரிசனம் பண்ணுவீங்கன்னா, ஒரு பக்கம் வள்ளியோட நீங்கள் சுவாமியை பார்க்கலாம், அதே மாதிரி நீங்கள் தெய்வானை அம்மாவோட சுவாமியை பார்க்கலாம். அதே மாதிரி இடப்புறம் வலப்புறம் மாறி மாறி நின்னீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு தத்துவத்தில் இங்கே கோயில் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பைரவருடைய தரிசனம், நவகிரகங்களுடைய தரிசனம், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மனுடைய தரிசனம், பாம்பன் சுவாமிகள் அவங்களுடைய தரிசனம், இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தியோட தரிசனம். அதற்கு மேலே நம்ம நாகருடைய தரிசனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாகர் வந்து எப்படி இருப்பார்னா, ஒரு பக்கம் நம்ம நாகர் வந்து பெருமாளாகவும், இன்னொரு பக்கம் சிவபெருமானாகவும், இன்னொரு பக்கம் சக்தியாகவும், நாகசக்தியாகவும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பெருமாள், அதே மாதிரி சிவபெருமான், நாகர் இவங்க எல்லாரையுமே சேர்த்து நீங்கள் இந்த அரச மேடை, வேம்பு அரச மேடை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த இடத்துல கல்யாண மண்டபமும் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு, தல விருட்சமும் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோயிலில் நம்ம பார்த்தோன்னா நிறைய வரலாறு இருக்குது. இந்த பெருமாளுக்கு, இந்த சுவாமிக்கு குன்றில் அமர்ந்த பெருமாள் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. குன்றில் அமர்ந்த பெருமாள் வள்ளி தெய்வானையோடு குயில் கூவ மயிலாடும் மகிழ்ந்து இங்கே காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு துணையாக வந்து நம்மளுக்கு முன்னின்று வேலும் மயிலும் துணை அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடி நின்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு வளமையை, எதிர்காலத்தை நிச்சயமாக அவர் உருவாக்கி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அந்த பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது படிக்கட்டு வழியாக ஏறி வரும்போது நம்ம அந்த வழி பார்த்தோம். இந்த சைடில் நம்ம பார்க்கும்பொழுது கார் பார்க்கிங் ஏரியாலாம் இங்கே இருக்குது.
வண்டி எடுத்துகிட்டு வரவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த பக்கமாக வண்டி விடலாம். அதே மாதிரி இங்கே வந்து 2 வீலரும் பார்க் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே அழகான வந்து சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு யானை, அதே மாதிரி மான் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய இங்கே ஸ்டாச்சுஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து வண்டி விடுறதுக்கான இடமும் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த திருக்கோயில் பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இந்த திருக்கோயில் வரும்பொழுது நீங்களும் வாங்கன்னு அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற ஒரு பகுதியில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ குன்றத்தூர் முருகன் கோவில் அப்படின்றது. இப்போ நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கோம்னு தெரியும். ஏன்னா மர ஹைட்டுக்கு இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரம்மியமான ஒரு கோவில்னால் இந்த கோயிலை நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே நீங்கள் வாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு தூய்மையான காற்று கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது திருத்தணியிலேருந்து முருகன் வரும்பொழுது ஒரு முகூர்த்த காலத்தில் இந்த மலையில், அதாவது இந்த மலையில் தங்கி ஒரு சில முகூர்த்த காலம் தங்கியிருந்ததா ஒரு புராண வரலாறு தெரிவிக்கிறது. அப்போது முருகர் வந்து இந்த இடத்துல சில காலம் தங்கியிருந்ததா புராண வரலாறு தெரிவிக்கிறது. அதே மாதிரி சேக்கிழார் பெரிய புராணம் எழுதியிருக்கார் இல்லையா, அந்த சேக்கிழார் பிறந்த ஊரும் இந்த ஊர் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம முருகரை சுந்தர கோலமாக அழகோடு நம்ம தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த திருக்கோயில் வந்து ரொம்ப 900 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில். இந்த ஒரு மலை, அதாவது குன்றின் மேலே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதனால் இந்த ஊருக்கு குன்றத்தூர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் பெற்றது. பல வரலாறுகள், சிறப்புகள் எல்லாத்துக்கும் மேலே பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த ஒரு பெரிய சிறப்பான ஒரு திருக்கோவில், பிரார்த்தனை ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீ குன்றத்தூர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றும், ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றும், கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றும், மாறுபடி சூரரை வரைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனப்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, குருவாய் அருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கதியாய் விதியாய் கருவாய் உயிராய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரகரோகரா. ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா. என் பேர் லதா. நான் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து இப்போ நம்ம அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம், 900 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோயிலிருந்து அனைவரும் வருக. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.